கும்பகோணத்தில் 12ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தில் மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்போம். விக்னேஷ் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். விக்னேஷ் வணக்கம் சார். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார் கவியரசன். இவருக்கும் அதே பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இடையே முன்னிவேதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு புறப்பட்ட கவியரசனை பட்டீஸ்வரம் தேரோடும் கீழவெதி பகுதியில் சுற்றி வளைத்து 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 15 பேர் கட்டை, கல் உள்ளிட்ட ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த மாணவன் கவியரசனை கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் மற்றும் தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் மாணவன் மூளைச்சாவடைந்தார். பின்னர் அவர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு நிலையில் நேற்று நள்ளிரவு அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் மாணவனின் உறவினர் அவரது இறப்புக்கு நியாயம் வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பேச்சுவார்த்தை நடந்த தற்போது அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு செய்யப்பட்டு அவரது சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் இனாம்கிளியூர் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மாணவன் கவியரசனை கொடூரமாக தாக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தஞ்சை கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கவியரசன் உயிரிழந்ததை தொடர்ந்து 15 மாணவர்கள் மீதும் அடிதடி, கொலை உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சார், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.